இங்கே ஒரு பக்கம் கண்மணி என்ன பண்ணுறாங்க, ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்து அதே மாதிரி இருக்க இடியாப்பத்தெல்லாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்து முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் இழந்து வந்து என்ன பண்ணுறாரு, குடிச்சு வந்து உடம்புக்கு எடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இதில் வேறு பாட்டி வேணும்னே வந்து அன்பை பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டுறாங்க. இதனால் அன்பு வந்து எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதனால் கண்மணி கிட்ட வந்து இங்கே பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு வந்து என்ன மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் மேலே எனக்கு மரியாதை எப்போவுமே இருக்குது, அதை நான் என்றைக்குமே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்மணி கூப்பிடுங்க, கண்மணிக்கிட்டே பேசி தீரணும் அப்படின்னோடனே, மாப்பிள்ள பிரச்சனை வேணாம் மாப்பிள்ள, இப்போ நிலைமை சரியில்லாமல் நீங்கள் இருக்கீங்க, வீட்டுக்கு போமா மாப்பிள்ள, எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது அத்தை, நான் கண்டிப்பாக கண்மணியை பார்த்துட்டு தான் போவேன், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. கண்மணி, வேணும்னே என் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இல்லாக்கி என்னை இப்படி பண்ணிட்டல, நீ நல்லா இருப்பியாடி, மரியாதை வெளியே வாடி அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து கண்மணி வந்து யார் இங்கே இவ்வளோ சத்தம் போடுறது சொல்லிட்டு வெளியே வராங்க. அன்பை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. ஏன் வரக்கூடாதா, நீ பெரிய பிஸ்னஸ் உமனா, அதனால் நாங்களாம் உன்னை பார்க்க வரக்கூடாதா, உனக்கு அவ்வளோ திமிராடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்க அன்பு, நீங்கள் பேசுறது எதுவுமே சரியில்லை, தேவையில்லாமல் பேசாமல் முதல்ல நிலைமை சரியில்லாமல் இருக்கீங்க, முதல்ல வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள் அப்படின்றாங்க. நீ யார் என்ன வீட்டுக்கு போக சொல்கிறதுக்கு, நான் பேசுவேன், இன்றைக்கி நான் என் மனசில் இருக்கிறது நான் பேசுறதுக்காக தான் நீ வந்திருக்கேன், என்ன நினச்சிட்ருக்க, என் பிஸ்னஸை என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்ருக்கியா, நான் அமைதியாக தானே இருக்கேன், ஒதுங்கி தானே இருக்கேன், நீ தேவையில்லாமல் ஏடி என் பிஸ்னஸ்குள்ளே நுழையிற, இங்கே பாருங்கள் நான் உங்கள் பிஸ்னஸ்குள்ளெலாம் எதுவுமே நுழையில, நான் பாட்டுக்குன்னு ஏன் வேலை உண்டு, நான் ஒன்று தான் இருக்கேன். ஓ அப்படியா மேடம், அப்படி தான் இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, என் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், என் பாட்டி பண்ண விஷயத்துக்கு என்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயாக நீ நகர்த்திட்டுருக்க, உனக்கு எப்படி இந்த ஆர்டர்லாம் கிடைக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஏன்னா எனக்கு வந்து ஆர்டர் தான் நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், அதனால தான் உனக்கு கிடச்சிது, என்னமோ நீ தான் வந்து ஆர்டரை வந்து கேட்டு வாங்கின மாதிரி பேசுகிற, உனக்கா தானாக வந்து ஆர்டர் கிடையாது, இது நான் கொடுத்தது தான் டி அப்படின்றானே. இங்கே பாருங்கள், நீங்களாம் எனக்கு எதுவுமே விட்டு தரல, நானே தான் இந்த ஆர்டரை எடுத்தேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், அவர் என்னை எங்கே பார்த்தாருன்னு தெரியுமா, ரோட்டில் பார்த்தாரு, அப்புறமா தான் என்கிட்ட இடியாப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாரு, அதுக்கெல்லாம் உங்களுக்காக நான் கிரெடிட் கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ஏன்டி இப்படி போய் சொல்கிற, பச்சை போய் பேசுகிற, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, வேணும்னே தான் இடியாப்பத்தை சாப்பிட வச்சு எப்படியாவது எங்கள் கஸ்டமரு எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களாம் உன் பக்கம் இழுக்க பார்க்குற, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது, உங்களை யாரோ தப்பாக பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்படி தானே, என்றைக்கு சொந்தமாக யோசிச்சிருக்கீங்க, உங்களோட மூளையாக இருக்கிறது பாட்டி தானே அப்படின்னு என் பாட்டி பற்றி தான் சொன்னால் அவ்வளோதான், என் பாட்டியோட கால் தூசி கூட நீ வரமாட்டேடி, அவங்க சாம்ராஜ்யமே வேறு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு 4 இடியாப்பத்தை நீ சேல்ஸ் பண்ணிட்டா உடனே வந்து அவங்களோட சாம்ராஜ்யத்தை வந்து அழிச்சிட்டு அவங்கள மாதிரி நீ வந்துடலான்னு நினைக்கிறியா, அது நடக்கவே நடக்காது, நான் இருக்க வரைக்கும் நடக்கவோ விட மாட்டேன், அதான் நடக்க விட மாட்டீங்கல்ல, சொல்லிட்டீங்கல்ல, கிளம்ப வேண்டியதுதானே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கிளம்ப முடியாதுடி, உனக்குன்னா அவ்வளோ திம்புறா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குற கண்மணியை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ கையை விடுங்க அன்பு, அப்புறம் நடக்கிறதே வேறு, அப்புறம் நான் என்ன செய்வேன், கையை விட போகிறீங்க, இப்போ விட முடியாதுடி, நீ பண்ண வேலைக்கு நீ என்கிட்ட சாரி கேட்டு தான் போடும், நீ என்கிட்ட மட்டும் கிடையாது, எங்கள் பாட்டிக்கிட்டையும் நீ காலில் வந்து சாரி கேட்டு ஆகணும்டி, இன்னும் அவ்வளோ திமுறா உனக்குன்னு சொல்லிட்டு கையை விடாமல் பிடிக்கிறாரு. விடுங்க அன்பு, அப்புறம் நடக்கதே வேறு சொல்லியிருக்காங்க. ஐயோ நிலைமை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கே, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்களே, இது இப்படி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குற மாப்பிள்ளை, விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அத்தை நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்றாரு. நம்ம வந்து அன்பு, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, உடனே ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க. ஐயோ என்ன சொல்கிற காவேரி, ஆமாம் சிவகாமி, இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, அப்புறம் இருக்க பிரச்சனை இன்னும் பெருசாகிடும் போல் இருக்கு, உடனே வந்து அன்பு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்க மாப்பிள்ளையே அப்படின்னு. சரி நான் இப்போவே கார்த்திக் அனுப்புகிறேன், கார்த்திக் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னா கார்த்திக் இங்கே வராரு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, டேய் நீ அமைதியாடுறா, நான் கண்மணிக்கிட்ட இன்றைக்கி 2 ஒன்று கேட்காம விட மாட்டேன் அப்படிங்க, அண்ணியை விடுறா சொன்னால் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறாரு. உடனே வந்து முதல்ல கூட்டிகிட்டு போங்க, இதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் கரெக்டாக பண்ணார், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ளையை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க, அவர் நிதானத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம காவேரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன அன்பு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அண்ணி வீட்டுக்கு எதுக்காக வந்து இப்படி சத்தம் போட்டுட்ருக்க, 4 பேருக்கு என்ன நினைப்பாங்க பாரு, எவ்வளோ பேர் கூட்டிட்டாங்கன்னு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, என் பிஸ்னஸ் அழிச்சால அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வந்து போகிறாரு நம்ம அன்பு.